ஹாய் கோட்லாக். இன்னைக்கு எனக்கு ஃபைல் பிடிஎஃப் ஃபைல் இருக்குல்ல, ஃபைல் டைப்பில் இமேஜஸ் கிடையாது, பிடிஎஃப் ஃபைல் டைப்பில் கரெக்ட் பண்ணணும். அதாவது நான் அந்த கரெக்டில் எப்படின்னா ஒரு டேபிள் வச்சுருப்பேன், ப்ரௌஸ் பண்ணி நான் அப்லோட்னு கொடுத்தா அந்த டேபிளில் ஷோ ஆகணும். திருப்பி அந்த டேபிளில் எடிட்னு நான் கிளிக் பண்ணால் திருப்பி அதே ஃபைல் ஸ்ட்ரிங் வேல்யூவை தான் இங்கே வர்றபடி செட் பண்ணியிருப்போம். ஏன்னா ஸ்டோரேஜ் ஆகாது, டேட்டாபேஸ்குள்ளே போய் நம்ம ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த மாதிரி எடுக்க முடியுது. பட் என்னால் திருப்பி அந்த பிடிஎஃப் ஃபைலே எடுக்க முடிகிற மாதிரி வேறு டேட்டாபேஸில் கனெக்ட் பண்ண முடிஞ்சாலோ இல்லை இது பண்ண முடிஞ்சாலோ இந்த சீரியஸில் நான் பண்ணலான்னு இருக்கேன். அது எப்படி தான் ஒரு பிடிஎஃப் ஃபைலை நான் அப்லோடும் செஞ்சுட்டு திருப்பி எடிட்டும் கொடுக்குறப்ப அது இந்த மாதிரி நிற்கணும், ஓல்டு ஃபைல் இதாக நிற்கணும். பட் இன்றைக்கி இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிடிஎஃப் கொடுத்தா இந்த பிடிஎஃப் ஐக்கான் வரணும். அதுக்கு நம்ம நார்மலாக லாராவலில் ஹெச்டிஎம்எலும் ஜாவாஸ்கிரிப்டும் வச்சு பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணுங்கிறத ஷோ பண்ண போகிறேன் இப்போ. ஓகே, லெட்ஸ் see how எப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்ப்போம். ஏற்கனவே இதான் ரவுட் ப்ரிவியூ இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஃபைல் அப்லோட் கண்ட்ரோலர் இங்கே இருக்குது, ஃபைல் அப்லோட் கண்ட்ரோலர் இங்கே இருக்குது. அதில் நான் வியூ ப்ரிவியூன்னு வச்சுருக்கேன். இப்போ நான் வியூ ப்ரிவியூ கிளாஸுக்கு போவோம். ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன், அதை டெலிட் பண்ணிடுறேன். எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன். ஓகே, நார்மல் HTML ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஃபார்ம்லாம் நம்ம அப்லோட் பண்ண முடியும். ஃபார்ம் தான் போஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் ஃபார்முக்குள்ளே ஒரு இன்புட் டேக் போட்டுருவோமா. இப்போ ஃபைல் ப்ரிவ்யூ ஃபார்முக்கு என்ன பண்ணலான்னா ஆக்ஷன் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. ஆக்ஷன் இப்போ தேவைப்படாது. இதுக்கு ஒரு ஐடி கொடுக்கணும். ஐடி எதுக்குன்னா லேட்டராக நம்ம ஃபார்மை மனிப்புலேட் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபைல் டைப்னால ஃபைல் இமேஜஸ்லாம் போட்டால் பிஎன்சி டைப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் மல்டிபார்ட் /ஃபார்ம் டேட்டா இன்புட். இப்போ இன்புட் டைப் கொடுக்கணும். input type equal to file. Input type equal to file. Name equal to file input அப்படின்னு கொடுத்துட்டோமா. id equal to file input. இப்போ நார்மலாக நம்ம கொடுத்தா எல்லா ஃபைல் டைப்புமே வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே ஒரு HTML ஒரு அட்ரிபியூட் இருக்கு, accept அப்படின்னு சொல்லி கொடுத்து .pdf அப்படின்னு கொடுத்தா பிடிஎஃப் ஃபைல் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட இது ரிக்வயர்டு பேராமீட்டர் மாதிரி HTML. இப்போ நெக்ஸ்ட் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுவோம். அதான் அந்த அக்செப்ட் பிடிஎஃப் மட்டும் பிடிஎஃப் ஃபைல் மட்டும் தான் என்ட்ரு ஆகும், இல்லைனா மற்றதெல்லாம் ரிஜெக்ட் ஆயிரும், அப்லோடுக்கு போகாது. பட்டனில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பட்டனில் டைப் ஈக்குவல் டு சப்மிட். ஏன் டைப் ஈக்குவல் டு சப்மிட்னா, அதை தான் நம்ம ஒரு கீ மாதிரி கொடுப்போம். அதுக்காண்டி தான் டைப் ஈக்குவல் டு சப்மிட். அதை நம்ம லேட்டரானு பார்க்கலாம். அப்லோட் அப்படின்னு ஒரு இது கொடுத்துட்டேன். இப்போ நம்ம போய் சர்வரில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு பட்டன் வந்துடும்.
folder version. Now file selected, browse, upload. இதுதான் வந்து ஒரு ஃபைல் இன்புட்டோட இது வியூ. இப்போ நான் வந்து அந்த பிடிஎஃப்க்கு ஒரு ப்ரிவ்யூ வரணும்ல, அந்த ஐகான் சொல்லிட்டு அந்த பிடிஎஃப் ஐகான். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஓவர்வியூவில் காமிக்கல ஒரு ப்ரிவ்யூ காமிச்சாலும் அந்த ப்ரிவ்யூ எப்படி தெரியும்னா இங்கே டாட் ப்ரிவ்யூ சாரி இங்கே ஹேஷ் ப்ரிவ்யூ. ஸோ இப்போ இந்த ப்ரிவ்யூ வந்து இதில் தான் வர வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா அங்கே செலக்ட் பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜேக்வரி, அப்படி இல்லைன்னா ரியாக்டு, அதுக்கு போகலாம் அட்வான்ஸ்டாக. நம்ம பேசிக்காக ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணுவோம். அதுக்கு ஸ்கிரிப்ட் டேக் போட்டுட்டு அதுக்குள்ளே ஜாவா ஸ்கிரிப்டை நம்ம எழுத ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த இன்புட் டேக்கில் இருக்க ஐடியை வச்சு இந்த டேக்கை ஃபுல்லாக அப்படியே நம்ம வாங்கணும். அதே மாதிரி இந்த டேக்கையும் நம்ம அப்படியே நம்ம எடுத்துக்கணும். ஒரு வேரியபிளுக்குள்ளே அடைக்கணும். அப்போ தான் அந்த வேரியபிளை நம்ம மனிப்புலேட் பண்ண முடியும். அதான் ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணும். ஸோ இப்போ அந்த எலமெண்ட்டை நம்ம கெட் பண்ணணும்னா ஐடி பேசிஸில் போனால் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ ஐடி இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஃபைல் இன்புட். ஸோ அந்த ஃபைல் இன்புட் கொடுத்து செமிகோலன் கொடுத்துட்டோம். இப்போ இதை ஒரு வேரியபிளுக்குள்ளே கெட் பண்ணிக்கணும். வேரியபிளுக்கு டேட்டா டைப் கொடுப்போம். கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இது சேஞ்ச் ஆகுதுனால கான்ஸ்டன்ட் கொடுத்துருப்போம். வேறு லெட்டு கூட கொடுத்துக்கலாம். நம்ம கான்ஸ்ட் கொடுத்துருவோம். இதான் வேரியபிள் பேர் ஃபைல் இன்புட். ஸோ இது கெட் ஆயிடுச்சான்னு சொல்லி பார்க்குறதுக்கு நம்ம கன்சோல் டாட்டில் பண்ணலாம். கன்சோல் டாட் லாகில் ஃபைல் இன்புட்டை கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஒரு சேஞ்ச் கெட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ப்ரௌசர் வந்துட்டேன். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அக்செப்ட் இன்புட் ஐடி ஈக்குவல் டு ஃபைல் இன்புட் டைப் ஈக்குவல் டுன்னு சொல்லி கொடுத்துட்டு அக்செப்ட் பிடிஎஃப்னு கொடுத்துருக்கேன். அந்த கீழே கன்சோலில் தெரியும். ஆட்டோமேட்டிக்காக இது எடுத்துகிட்டு வந்துடுச்சு, ஃபுல் டேக் எடுத்துடுச்சு. ஓகே, இப்போ அதில் தான் நம்ம வந்து ஒரு சில மெத்தட்ஸை கால் பண்ணி அதில் சேஞ்சஸ் ஏற்படுத்த போகிறோம். வெயிட், நம்ம மெயின் ரீசன் இந்த ஐடியை கெட் பண்ணுறதுக்கு காரணம், இந்த ஐடியில் என்ன ஃபைல் டைப் வருதோ அதை வச்சு எனக்கு வந்து ப்ரிவியூவை ஷோ பண்ணுற ஒரே காரணத்துக்கு தான் கெட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐடியை கெட் பண்ணியாச்சுங்கிறப்ப நம்ம ப்ரிவியூங்கிற ஐடியையும் நம்ம கெட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அதுக்குள்ளே தானே நம்ம ஃபஸ்ட்டு போட போகிறோம். ஸோ அதுக்கு போவோம். இப்போ இந்த ஐடி கெட் பண்ண மாதிரி அடுத்த ப்ரிவியூ ஐடியை கெட் பண்ணுவோம். அதே தான் டாக்குமெண்ட். இங்கே டாக்குமெண்ட்டுங்கிறது HTML ஒரு டாக்குமெண்ட்டை தான் சொல்லுவோம். அதனால தான் டாக்குமெண்ட்னு இது பண்ணுறாங்க. டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஐடி என்ன, ப்ரிவ்யூ. க்ளோஸ் பண்ணிட்டு இதே ஒரு வேரியபிளுக்குள்ளே போட்டுருவோம். கான்ஸ்ட் ப்ரிவ்யூ. இப்போ இதை ப்ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். இது கன்சோல் ஆகலை எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம்.
ப்ரீலோட் கொடுத்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த div id preview tag அப்படியே வந்திருக்கு நமக்கு. அதையும் நம்ம இப்போ கெட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா ஈவெண்ட் லிசனர்னு ஒரு அதாவது அடுத்து நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃபைல் ஆக்சுவலாக இந்த பட்டனையோ இல்லை இந்த ப்ரௌஸையோ கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு ஈவெண்ட் ஜென்ரேட் ஆகும். ஈவெண்ட் அந்த ஈவெண்ட்டை நம்ம இப்போ கேப்சர் பண்ணணும். இது வந்து கிளிக்கபிள் ஈவெண்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்லோட. பட் நமக்கு கிளிக்கபிள் ஈவெண்ட் இப்போ தேவைப்படல. இங்கே ஒரு ஃபைல் இன்க்ளூட் ஆகுது. ஸோ அந்த சேஞ்ச் ஈவெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணுவோம். அதுதான் இப்போ நமக்கு தேவை. ஸோ சேஞ்ச் ஈவெண்ட் எங்கே நடைபெறுது? ஃபைல் இன்புட்டில் நடைபெறுது. ஃபைல் இன்புட்டுங்கிற வேரியபிளில் நடைபெறப்போகுது. ஃபைல் இன்புட்டில் ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் சேஞ்சுன்னு ஒரு ஈவெண்ட்டை நம்ம கேட்குறோம். சேஞ்சுங்கிற ஈவெண்ட் இந்த ஃபைல் இன்புட் வேரியபிளுக்குள்ளே இருக்கிற ஐடிக்குள்ளே நடந்தால் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணு, அதாவது இன்வோக் பண்ணு அப்படிங்கிறத கால் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதை கால் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்லணும். கால் பண்ணால் ஃபஸ்ட்டு கால் பண்ண வேண்டியது preview டாட் இன்னர் HTMLனா preview டேக்குக்குள்ள இருக்கிற இதுக்குள்ள எம்டி ஆக்கு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபைலை போடுறேன். என்ன நடக்குது இங்கே? ஓகே, எதுவும் நடைபெறல. வில் செக் இட். நெக்ஸ்ட்டு ஃபைல் இன்புட்டை வாங்கியாச்சு. இப்போ எனக்கு என்னென்னா திருப்பி சொல்கிற மாதிரி உள்ளக்க ஒரு ஃபைல் போகுது. அந்த ஃபைல் பிடிஎஃபான்னு செக் பண்ணிட்டு எனக்கு ஷோ பண்ணணும். ஓகேவா? ஷோ பண்ணியே ஆகணும். அது வந்து பிடிஎஃப்னா பிடிஎஃப் ஐக்கான் ஷோ பண்ணி ஆகணும். ஸோ பிடிஎஃப் ஐக்கான் ஷோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே ஐகான்ஸில் பிடிஎஃப்பை ஒரு பிஎன்ஜி இமேஜாக செட் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? வச்சுட்டு சரி, இப்போ நமக்கு வந்து இந்த இந்த ஃபைலை எப்படி கெட் பண்ணுறது? இப்போ ஃபைல் இன்புட்டாக ஆட் ஈவெண்ட் லிசனரை சேஞ்ச் ஈவெண்ட் சொல்லியாச்சு. இப்போ ஃபைல் இன்புட்டுக்குள்ளே இந்த ஃபைலை செக் பண்ணணும். இது ஃபைல் தானான்னு செக் பண்ணணும். இது ஃபைல் வந்துருச்சா நமக்குன்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா this டாட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த இன்புட் டேக்குள்ளே இருக்கிற ஃபைல், ஓகேவா? இந்த இன்புட் டேக்குள்ளே இருக்க ஃபைல். இப்போ இதை கன்சோல் டாட் லாகில் கொடுத்து பார்க்கலாம். செக் பண்ணி பார்ப்போம். ஃபைல்ஸ் இப்போ இதை கொடுத்துட்டேன். இப்போ பாருங்களா, திஸ் டாட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபைல் இன்புட்டில் இருக்கிற ஃபைலை குறிக்கும்.
ஃபைலை ஒரு லிஸ்ட்டாக கொண்டு வந்து, ஒரு அரே லிஸ்ட்டாக கொண்டு வந்து காட்டுது பாருங்க. ஃபைல் நேம் ஈக்குவல் டு நவீன் ரெசியூம் 17 PDF, லாஸ்ட் மாடிஃபைடு, சைஸு, இதெல்லாம் அதோட அட்ரிபியூட்ஸ் இருக்குது உள்ளக்குள்ளே, அந்த அரேக்குள்ளே. இப்போ இது ஒரு அரே டைப்பில் இருக்குது. கிட்டத்தட்ட இது அரே டைப்பில் இருக்குது, பட் இது ஒரு ஆப்ஜெக்ட். ஆக்சுவலாக இது ஒரு ஆப்ஜெக்ட். அதான் பாருங்கள், ப்ரோட்டோடைப்லாம் இருக்குது. பட் நம்ம இதுக்கு இதான் அரேவாக மாற்றணும். ஏன்னா நம்ம லூப் பண்ணி ஃபைலை மட்டும் எடுத்து நம்ம ஷோ பண்ணுறதுக்காண்டி, எந்த டைப்புன்னு செக் பண்ணுறதுக்காண்டி. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜிபிடிகிட்ட கேட்டிருந்தேன். அது array.from என்னன்னு சொல்ல போகுது. இப்போ பாருங்க, இந்த array.from, this is a static method in JavaScript that creates a new shallow copied array instance from an array like or iterable object. இப்போ நம்ம வச்சிருக்கிறது iterable object மாதிரி. ஸோ இது ஒரு காப்பி ஏற்படுத்தும் இன்னொரு iterable ஆப்ஜெக்ட்லேருந்து அல்லது ஒரு அரேலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. array.from அதான் ஆப்ஜெக்டோ எதையோ அரேயாக மாற்றும். இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், கான்ஸ்ட் ஃபைல் dis.files சொல்கிறோம்ல, இதை array.fromக்குள்ளே மாற்ற போகிறோம். அரேயை மாற்றினோன்னே array.fromக்குள்ளே மாற்றுறோம். இப்போ தான் நம்ம அந்த ஃபைல்ஸை கெட் பண்ணுறோம். ஃபைல் டைப்பை நம்மளால் கெட் பண்ண முடியுதுல்ல, அது காரணம் dis.files தான். இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ். இப்போ நம்ம செக் பண்ணோன்னே எப்படி சூப்பராக வரும். இப்போ நம்ம அப்லோட் கொடுக்கணும் பாருங்க. இது முன்னாடி இட்டரபிள் ஆப்ஜெக்ட் பண்ணி வச்சு, இப்போ அரேவாக வந்துருச்சு பாருங்க. ஆக்சுவலாக அது ஒரு லிஸ்ட்டும் ஒரு இட்டரபிள் ஆப்ஜெக்ட் மாதிரி இருந்துச்சு, பட் இது பெர்ஃபெக்ட்லி இட்ஸ் அன் அரே. நேமு இப்போ ஃபைல் டாட் நேம்னு கொடுத்தா நம்ம வரும். ஃபைல்ஸ் டாட் நேம்ங்கிறத நான் கொடுக்குறேன். அன்டிஃபைன்ட் அப்படின்னு வருது. ஒய் இட்ஸ் ஃபைல்ஸ் டாட் நேம். ஏன் அன்டிஃபைன்ட் வருதுன்னா பக்கத்தில் 0 போடலான்னு நினைக்கிறேன். 0 இருக்க நேம். ஓகே இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறது குழப்பமாக இருக்குது. செக் பண்ணு. கேட்போம், ChatGPT கேட்போம் இது எப்படி ஆக்சஸ் பண்ணு. I want to access it. To access a name property of each, you need to loop through the array and access the name. Without looping நம்மளால பண்ண முடியும்னு சொல்றாங்க. This iteration each element in the file array for each iteration exists. Why not without loop? நமக்கு ஏன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதனால கூட இருக்கலாம். If files in an array is an array of file objects and you want to assign the same property of the first file in the array, you can directly assign it without using loop. அதானே பார்த்தேன், இதுதான் நான் தேடிட்டு இருந்தேன். இப்போ ஃபைல் 0 நம்ம இப்படி கொடுத்துருவோம், ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வேறு தப்பா, இதுதான் கேட்டேன். பக்கத்தில் கொடுத்தேன், இப்போ 0 இங்கே கொடுக்க போகிறேன். இப்போ வரும் பாருங்க, ப்ரௌஸ் பண்ணுறேன், கொடுக்குறேன், நேம் ஆக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு லூப் பண்ணுவோம். லூப் பண்ணுறது எதுக்குன்னா, லூப் பண்ணுறப்ப அந்த ஃபைல் டைப்பில் இருக்கிற இருக்கிறதில் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணுறது எதுக்குன்னா,
டாட் பிடிஎஃப்னு இருக்குல்ல, இதை தனியாக எடுத்து ஒரு வேரியபிளுக்குள்ளே போட்டு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அங்கே பிடிஎஃப்னு சேவ் பண்ணி வச்சுருப்போம்ல, அது வந்து அந்த ஃபைல் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ஃபைலை நம்ம ஷோ பண்ணுவோம். ஆக்சுவலாக நம்மளோட ஃபைல் இதுதான், பிடிஎஃப் என்ன பேர் கொடுக்குறோமோ அங்கே அது ஆக்சஸ் ஆகும். ரீசெண்டாக பிடிஎஃப் ஷோ பண்ணுறதுக்காண்டி பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான். செக் பண்ணுவாங்க. இப்போ இதை எடுத்துரும். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா ஃபார் ஈச் தான். ஃபைல்ஸ் டாட் ஃபார் ஈச் ஃபைல் ஃபார் ஈச் ஃபைல் சிம்பிள் போட்டுரும். ஃபார் ஈச் ஃபைல் ஒவ்வொரு ஃபைல் இருக்கும். அது ஃபைலுங்கிறது நம்ம வந்து லூப் பண்ணுறதுக்கு ஒரு கான்செப்ட் மாதிரி. ஃபார் ஈச் ஃபைல் அது வந்து ஃபார் ஈச் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபார் ஈச்சுக்குள்ளே ஒவ்வொரு ஃபைலும் அப்படியே ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொன்றா அடுத்த ஃபைல் ஈக்குவல் டு திஸ், ஃபைல் ஈக்குவல் டு திஸ், ஃபைல் ஸ்டார்ட் ஃபைல் ஈக்குவல் டு திஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன எலமெண்ட்னா டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் divங்கிற ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணுறோம். இந்த divவை நம்ம ப்ரிவ்யூ ஐடி இருக்குல்ல, இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ கிரியேட் பண்ணதை ஒரு வேரியபிளுக்குள்ள அடிச்சிடும். ஃபைல் ப்ரிவ்யூ. இப்போ இதுக்குள்ள ஒரு div தான் இருக்கும். செக் பண்ணி பார்ப்போமா? இப்போ ஃபைல் ஸ்டார்ட் ஃபைல் ப்ரிவ்யூ இப்போ கொடுத்து பார்ப்போம். ஃபைல் ஸ்டார்ட் ஃபைல் ப்ரிவ்யூ இன்புட் தப்பாக வருது. ஓகே, இங்கே லூப் பண்ணாங்க இல்லை. ஃபைல் டாட் நேம். இப்போ புரியுது அந்த ஃபைல் எதுக்குன்னு. ஃபைல் ஸ்டார்ட் ஃபார் ஈச்சுக்குள்ளே நம்ம இங்கே ஒரு கீ வேல்யூ கொடுத்து அதை ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கீ வேல்யூட வேரியபிள் தான் இது ஃபைல். அந்த ஃபைல் கொடுக்கணும். ஃபைல்ஸுக்குள்ளே இருக்கிறத லூப் பண்ணு. நம்ம இன்ட் I ஈக்குவல் டு 1ன்னு ஃபார் லூப்பில் போட்டு விடுவோம். அந்த கான்செப்ட் தான். என்னென்னா அந்த ஃபார் ஈச்சுக்குள்ளேயே நம்ம ஒரு வேரியபிள் வச்சு லூப் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை கீன்னு சொல்லலாம். இப்போ அந்த கீ இப்போ வரும். இப்போ ப்ரௌஸ் பண்ணு, இப்போ என்ட்ரு பண்ணு. ஃபைல் ஸ்டார்ட் ஃபார் ஈச் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். வெயிட் ஆக்சுவலாக இப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம். ஃபைல் ஸ்டார்ட் ஃபார் ஈச் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு எரர் வருது. இப்போ வெயிட், ஏன் வருதுன்னு செக் பண்ணுவோம். ஃபைல் டாட்
ஓகேங்க, ஏதாவது ப்ராப்ளம் காட்டுது. அது என்னங்கிறத அப்புறம் செக் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போதைக்கு நம்ம ஒரு div கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு div எலமெண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, எம்டி div எலமெண்ட் தான் அது. இப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கணும். கிளாஸ் நேம் நான் என்ன கொடுக்க போகிறேன், ஃபைல் ஹைஃபன் ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ ஃபைல் ப்ரிவ்யூ தான். இப்போ ஃபைல் ப்ரிவ்யூ தான் ஒரு div. ஆக்சுவலாக நம்ம div எழுதுவோம்ல, ஃபைல் ப்ரிவ்யூ டாட் கிளாஸ் நேம் ஈக்குவல் டு திஸ். இப்போ இது எப்படி சொல்லலாம்னா, இப்போ நான் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக div டாட் ஆஸ்க் அப்படி கொடுத்தோன்னா இப்போ வந்து ஆஸ்க் கிளாஸ் நேமாகவும் div அப்படி வந்துடுதுல, அந்த கான்செப்ட் தான். இது வந்து div, இது வந்து டாட் கிளாஸ் நேம் நம்ம எழுத போகிறது ஈக்குவல் டு திஸ் ப்ரிவ்யூ. இப்போ ஒரு div எலமெண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு கிளாஸ் நேமும் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு அந்த ஃபைல் டாட் நேமில் வந்துச்சு இல்லை, பிடிஎஃப் அந்த பிடிஎஃபை நம்ம பிரிக்கணும். பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஃபைல் டாட் டைப் டாட் ஸ்ப்ளிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஜாவாஸ்கிரிப்டில். ஸ்ப்ளிட்டு எதில் ஸ்ப்ளிட் பண்ணால் -/ஸ்ப்ளிட்டு ப்ராக்கெட்டில் 1. இது எனக்கு கொஞ்சம் புரியலை, பட் நான் அதை எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம், பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். கான்ஸ்ட்டு ஃபைல் டைப் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை லாக் பண்ணி பார்ப்போம். ஃபைல் டைப்பை uncaught files dot for each is not a function. இப்போ இங்கேயும் இது வரமாட்டேங்குது. files dot for each is not a function அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது let it be that. கான்செப்ட் என்னென்னா, நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அதை படித்து போகலாம். const file type file dot split. This extracts the file type from property of the file object. It splits the file type string by / and selects the second part which typically represents the file. அதாவது செகண்ட் பார்ட்டை அது வந்து எடுக்குது. இது வந்து யோசிக்கிறது எப்படின்னா, ஃபைல் டைப் வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபைல் டைப் டாட் பிடிஎஃப் இருந்தால் பிடிஎஃப் ப்ரிவ்யூ வரணும்னு சொல்லிட்டோம். அப்போதைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரெண்டாக உடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனை போய் பார்த்தலாம். இது கூகுளில் ஜேஎஸ் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் பார்த்தியா. இப்போ ஹவ் ஆர் யூ டூயிங் டெக்ஸ்ட் டாட் ஸ்ப்ளிட்டு எங்கே கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்க. லெட் வேர்ட் மை அரே கமா 1. இதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதாவது கான்ஸ் மை அரே டாட் ஸ்ப்ளிட்டு ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படிங்கிறத வந்து
ஃபஸ்ட் நார்மலாக போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் என்ன இது டெக்ஸ்ட் டாட் ஸ்பிளிட் ஹவ் ஆர் யூ டூயிங் டுடே, அந்த கேப்பெல்லாம் டாக்குமெண்ட் டாட் இன்னர் HTML போட்டோம். டெக்ஸ்ட் டாட் ஸ்பிளிட்டு அந்த கேப்பெல்லாம் எடுத்துருன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து நான் அதில் ஸ்லாஷ்ன்னு சொல்கிறேன். ஸ்லாஷ்னா எதுவுமே நடைபெறலை. அப்போ எப்படி இங்கே என்ன வருது, டைப் டாட் ஸ்பிளிட்டு -1 அப்படிங்கிறப்ப அங்கே என்ன கான்செப்ட்ங்கிறதான் எனக்கு கேள்வி. இது இப்போ செக் பண்ணுவோம். ஒன்று அன்டிஃபைன்னு வந்துடுது பாரு. இப்போ இதுவே இங்கே இப்போ அங்கே கொடுத்த பிடிஎஃப் இங்கே கொடுப்போம். ரெஸ்யூம் டாட் பிடிஎஃப் அப்படின்றதா, ரெஸ்யூம் டாட் பிடிஎஃப் அப்படியே வந்துடுது. பட் இங்கே எப்படி அந்த உடையுது, ஃபைல் டாட் டைப்புங்கிறப்ப அந்த ஃபைல் டைப் வந்துடுது. அதை ஸ்ப்ளிட் பண்ண சொல்கிறோம். டைப் ஃபைல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபைல் ஸ்ப்ளிட்ஸ் த ஃபைல் டைப் ஸ்ட்ரிங் பை ஸ்லாஷ் and selects the second part which typically represents. இதுக்கு வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கேட்போம் ChatGPT. show me example with a string like this. இப்போ பாரு, கான்ஸ்டன்ட் ஃபைல் நேம் ரெஸ்யூம் டாட் பிடிஎஃப், ஃபைல் நேம் டாட் ஸ்பிளிட் -1, கான்ஸ்லாக் ஃபைல் டைப், அவுட்புட் பிடிஎஃப் எடுத்துகிட்டு வருது. இப்போ இதை நம்ம இங்கே போட்டு பார்ப்போம். ஃபைல் நேம் டாட் ஸ்பிளிட் -1 console.log ஃபைல் டைப்பில் வந்து பிடிஎஃப் தான் வரும். இன்னர் டாட் HTML மை அரேல ஃபைல் டைப் பார்த்தியா. இப்போ வந்து இது என்ன பண்ணிடுச்சு, அன்டிஃபைன்டு வந்துடுச்சு. இங்கே தான் இதில் சிக்கல் வந்திருக்கு. இப்போ நம்ம போட்டது கரெக்டாக தான் இருக்குது. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுது ChatGPT? ஃபைல் நேம் இஸ் a string of the resume.pdf. file name dot split splits the string at each occurrences of the character, resulting in an array resume.pdf. Since there is only part after splitting, accessing the element at the index using one gives us undefined. If you want to get the file extension, you should split the string by dot instead. Okay.
If you want to get okay, there is only part after splitting accessing element at index 1 using 1 gives us undefined அவனே சொல்லிடுறான். array resume.pdf using 1 gives us undefined. Okay, நீ split string at each occurrences of the ஒவ்வொரு அக்கரன்ஸும் நீ ஸ்ப்ளிட் பண்ண வைக்கிற. ஸோ அது அரே வந்து resume.pdf தான் கொடுக்கும். ஸோ அது 1 gives us undefinedன்னு சொல்லுது. If you want to get the file extension, you should split the string by the dot. அதுதான் டாட்டு 1. Way splitting dot gives us an array into 2 parts. Resume pdf இதை தான் சொன்னேன். இப்போ டாட் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னா டாட்டுக்கு முன்னாடி ஒன்று டாட்டுக்கு பின்னாடி 2. இப்போ 0 கொடுத்தா ஃபஸ்ட்டு இது வரணும் ரெஸ்யூம். பட் இங்கே ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபைல் டைப் படிச்சுட்டு இருந்தோம்ல, கான்ஸ் ஃபைல் டைப் ஈக்குவல் டு ஃபைல் டாட் டைப் டாட் ஸ்ப்ளிட்டு ஸ்லாஷ். எப்படி இங்கே ஒரு this extracts a file type from the type of the property of the file of type by file type string by slash and selects the second part which typically இங்கே தான் எனக்கு ஒரு புரியாத இருக்கு, ஏன் ஸ்லாஷை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு கிடைச்சது எல்லாமே இதுதான் டாட் தான். பட் இங்கே வந்து நம்ம ஸ்லாஷை வச்சு நம்ம அதை தனியாக எடுத்துட்டோம். Okay, in this file type also file uploaded was resume.pdf. how why we use slash. You are correct. In the case of file name, no need to அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம இதை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக ஃபைல் இமேஜ் இதில் தான் வந்துச்சு. ஓகே, நம்ம டாட் கொடுத்தே ஃபஸ்ட் செக் பண்ணுவோம். ஓகே, ஃபைல் டைப் ஃபஸ்ட் லாகின் பண்ணி பார்ப்போம். அதான் எரர் வருதுன்னு நினைக்கிறேன். இது ஏதோ மிஸ்டேக் காட்டிக்கிட்டே இருக்கு. ஓகே, நம்ம அதை விட்டுரும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடும். ஸோ இது இப்போ இந்த ஃபைல் டைப்புக்குள்ள பிடிஎஃப்ங்கிற ஐக்கான் இருக்குது. சரியா, பிடிஎஃப்ங்கிற ஐக்கான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபைல் ப்ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு டெவலப்மெண்ட் வச்சுப்போம். அந்த எலமெண்ட்டுக்குள்ளே ஃபைல் ப்ரிவ்யூ டெவலப்மெண்ட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், இன்னர் HTML சொல்லி கொடுத்துட்டு அந்த எலமெண்ட்குள்ளே இப்போ அந்த ஃபைல் டைப் பிடிஎஃபாக இருந்தால் எனக்கு இந்த இமேஜை போஸ்ட் பண்ண அப்படிங்கிறத இப்படி தான் பண்ண முடியும். அதாவது ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், அதில் கிளாஸ் நேம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைல் டைப்பை எடுத்து பிடிஎஃப்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த ஃபைல் டைப் பிடிஎஃபாக இருந்தால் இப்போ என்ன பண்ணால் பிடிஎஃபாக இருக்குது. ஸோ பிடிஎஃபாக இது இருக்குது. சரி, ஓகே.
பிடிஎஃபாக இருந்தாலும் இல்லைனாலும் இருந்தால் என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து அந்த நம்ம அங்கே கொடுத்து வச்சுருக்கோம்ல pdf.png அங்கே போய் அக்சஸ் பண்ணி அந்த இதை எடுத்துகிட்டு வந்தோம். என்ன பண்ணணும்னா இமேஜ் டேக் எப்படி கொடுக்குன்னா பேக்டிக் மூலயமா img src equal to double quotes slash icons slash dollar இதுதான் நம்மளோட ஃபைல் டைப் வேரியபிளாக இருந்தால் ஃபைல் டைப் வேரியபிள் டாட் png அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா கொடுத்துட்டு ஒருவேளை இமேஜஸ் அப்படின்னா நம்ம இது பண்ணுவோம் வேரியபிளை வச்சு நேம் பண்ணிடுவோம் alt id ஆல்ட்டுங்கிற அட்ரிபியூட்டில் ஜஸ்ட் நேம் கொடுப்போம். ஒருவேளை இன்டர்நெட் இல்லைன்னா அதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. ஃபைல் டைப் இது ஐகான் கொடுத்துட்டு பேக்டிக் அப்புறம் செமிகோலன் கொடுத்துட்டு இப்பயுமே உனக்கு வந்து இது வராது, அதாவது ஃபைல் ப்ரிவ்யூ டாட் இன்னர் HTML வராது. ஸோ இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல ப்ரிவ்யூன்னு ஒரு ஐடி, அதுக்குள்ளே நம்ம நெஸ்ட் பண்ணியிருக்க அந்த ஃபைல் ப்ரிவ்யூ, அதுக்கு ஃபைல் ப்ரிவ்யூன்னு வச்சுருக்கோம்ல அந்த ஐடிக்குள்ளே அந்த டிவுக்குள்ளே ஃபைல் ப்ரிவ்யூங்கிற நம்ம எலமெண்ட்டை நெஸ்ட் பண்ணிடணும். ப்ரிவ்யூ டாட் அப்பன் சைல்ட்னா அதாவது ப்ரிவ்யூங்கிறது பேரண்ட்டை வச்சுக்க, ப்ரிவ்யூ எலமெண்ட்டை பேரண்ட்டாக வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த சைல்டை சேர்த்துக்க, சைல்டுங்கிற அந்த ஃபைல் ப்ரிவ்யூ டிவ்வை சேர்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ வரும் பாருங்க, ஆக்சுவலாக இப்போ வந்திருக்கணும், இப்போ வராத காரணம் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். டாட்னு சொல்லி கொடுத்து அதுதான் இப்போ ஸ்லாஷ்ன்னு சொல்லி கொடுத்தா வரும். இப்பயும் வர